அனைவருக்கும் சிறந்த அன்பளிப்பு. சரிகமா கார்வா. அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்னம்மா சொன்ன? அக்கா, அப்பா கிட்ட நீ பேச போறியா? பூமி, நிஜமாதான் சொல்றியம்மா? அண்ணா, என் பொண்ணு என்கிட்ட பேச போறாளாம். எனக்கு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த ஒரு நாளைக்காக தானம்மா நான் இத்தனை நாளா ஏங்கிக்கிட்டு இருந்தேன். பாருமா பூமி, பாரு, நீ பேசணும்னு சொன்ன உடனே உங்க அப்பா எவ்வளவு சந்தோஷப்படுறாருன்னு. பேசுமா, நீ என்ன பேசணுமோ பேசு. எனக்கு பிறந்த நாள் ஆடி கொண்டாடுறீங்க. பிறந்த நாள் பணத்தை வாங்கிட்டு உன் பொண்ணை காப்பாத்த போறியா, இல்ல இவ பேச்சு கேட்டு உன் பொண்ணை பணமாக்க போறியா, நீயே முடிவு பண்ணிக்கோ. உனக்கு 5 நிமிஷம் தான் டைம். ஆத்தாலும் மகளும் சேர்ந்து டிராமா பண்றீங்களா? நீ என்ன மன்னிக்கலனாலும் பரவாயில்ல. ஆமா, என்கிட்ட ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை பேச. நீ பேசுனன்னு வையே, அது என் மனசுக்கு ஆறுதல் கொடுக்குமா? பேசு கண்ணு. பேசணும்னு வந்துட்டு எதுக்குக்கா யோசிக்கிறேன்? அக்கா, எதுவா இருந்தாலும் தயங்காம பேசுக்கா. காலையில கல்யாணத்துல தாய் வீட்டு சீர் யார் செய்ய போறா? தாய் வீட்டு சீரு பிறந்த வீட்டுல இருந்து தான் செய்வாங்க. உங்களுக்கு பிறந்த வீட்டு சொந்தம்னு யாரும் இல்லையா? அத்தை மாமாவோட 30வது கல்யாண நாள எந்த குறையும் இல்லாம நல்லபடியா நடத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நான் நினைச்சபடிதான் போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு அத்தைக்கு அவங்க தாய் வீட்டை செய்தணும்னு எதுவும் வரலங்கிற மனக்குறை அவங்களுக்கு இருக்கு. கல்யாண ஃபங்க்ஷன்ல அத்தை மனசுல எந்த குறையும் இல்லாம அவங்க சந்தோஷமா இருக்கணும். நீங்க சம்மந்தியா இருந்தாலும் உறவு முறையில ஒரு வகையில அத்தைக்கு அண்ணங்கிற முறைதான் வேணும். அதனால அத்தைக்கு தாய் வீட்டு சீதனம் உங்களால செய்ய முடியுமா? அதுக்கு ஆகிற செலவு கூட நான் என் வீட்டுக்காரர்கிட்ட வாங்கி கொடுத்துறேன். என்ன கண்ணு, ஏதோ வேத்து மனுஷங்கிட்ட பேசுற மாதிரி பணம் வாங்கி கொடுக்கறேன்னு சொல்ற? கண்ணு, நான் உன்னை பெத்த அப்பா கண்ணு. நீ உரிமையோட இது எனக்கு செய்யுங்கன்னு உத்தரவு போடு, நான் செய்யறேன். உன் மனசுல நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு புரியுது. ஏன்னா நான் உனக்கு அவ்வளவு கஷ்டத்தை கொடுத்திருக்கேன். இங்க பாரு, இப்போ அதுக்கெல்லாம் பரிகாரம் செய்யறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. நான் என் சொந்த செலவுல உன் அத்தைக்கு தாய் வீட்டு சீர் செய்யறேன். என் பொண்ணு மனசுல எந்த குறையும் இருக்க கூடாதுமா. நீ கவலைப்படாம மத்த ஏற்பாட கவனி. போ, நான் பாத்துக்கிறேன். போ. சரிம்மா, காலையில பூஜை இருக்கு, சீக்கிரமா எந்திரிக்கணும். அண்ணா, என் பொண்ணு என்கிட்ட பேசிட்டா அண்ணா. நான் இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? என்ன நீ இப்படி மச மச நின்னுட்டு இருக்க? கார்த்திகா, நீ பேப்பரும் பேனா வேடு. சீர் என்னென்ன வேணும்னு எழுது. என்னென்ன வேணும் சொல்லு. அது அம்மா, அது வந்து என்ன பேசணும்னே தெரியலையா உனக்கு? இங்க பாருமா, முதல்ல மஞ்சள்னு எழுதுமா. அப்புறம் என்னன்னு சொல்லு.
ஒரு ஒரு பட்டு சேலை போடுமா, ஆ, சம்மந்தியம்மா கொடுக்கறதுக்கு. எழுதுமா எழுதுமா. அப்புறம் ஒவ்வொரு செயின் கொடுத்துடலாமா? ஆ, சரி செஞ்சிடலாம். ஆ. அப்பா ஸ்வீட் விட்டோமே, அது கண்டிப்பா எந்த முக்கியம். குறையும் வச்சிட கூடாது. நம்ம முத முறை செய்யறோம். சம்மந்தியும் சம்மந்தி அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படணும். சரியா? நீ ஞாபகப்படுத்தி சொல்லு. அவ எழுதிடும். குத்து விளக்கு எழுதுமா. நோட் பண்ணிட்டமா. ஓம் விநாயகனை போற்றி, ஓம் வினைகள் தீர்ப்பவனே போற்றி, ஓம் அரச மரத்தில் அமர்ந்தவனே போற்றி. ஓம் அருகினில் மகிழ்பவனே போற்றி, ஓம் அச்சம் தடுப்பவனே போற்றி, ஓம் ஆணை முகத்துவனே போற்றி, ஓம் ஆறுமுகன் சோதரனே போற்றி. ஓம் உணவான் சந்ததியே போற்றி, ஓம் நிறை கழிவோனே போற்றி, ஓம் ஈசன் மகனே போற்றி, ஓம் ஈகை உருவே போற்றி, ஓம் உண்மை வடிவே போற்றி, ஓம் ஊரும் கழிப்பே போற்றி, ஓம் ஊர்வினை அறுப்பவனே போற்றி. நான் சொன்ன வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஓம் கலியுகநாதனே போற்றி. சாமி. ஓம் ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளுங்க. இது எங்க அக்கா நடத்துற ஃபங்க்ஷன். எந்த குறையும் வந்துடக்கூடாது. தண்ணி எடுத்துட்டு வாமா. ஆ. ஒரு நிமிஷம் இங்க வந்துடுறேன். கார்த்திகா கார்த்திகா என்னது கையில ஐயோ. என்ன கார்த்திகா தண்ணி எடுக்க போறியா? இல்ல, ரேஷன் கடைக்கு கெரோசின் வாங்க போறேன். எனக்கு ஒண்ணு வேணும், கிடைக்குமா? என்னது? அதான் ஒன்னே ஒண்ணு கிடைக்குமா? அதெல்லாம் இப்ப கிடைக்காது. ஐயோ கொல்றாளே. நம்ம தம்பி கல்யாண வீட்டுல வந்து ஏதாவது வேலையை பாருப்பா. வா. வேலையை தானே பாத்துக்கிட்டு இருக்கேன். கொடுங்கம்மா. பூமி, இன்னும் முடியலையாம்மா? இல்ல அத்தை, போதும் உன் அலங்காரம். இருங்க அத்தை. அட சும்மா வாங்க, வாங்க uncle. பாப்பா. சொன்னா வாங்க, கேளுங்கப்பா. உட்காருங்க, உட்காருங்க. உட்காரலாம் எதுக்கு? சொன்னா கேளுங்கப்பா. வருண் ஆசைப்படுறாருல. ஏன்பா இப்படி ரெண்டு பேரும் சொன்னா கேட்காம அடம் பிடிக்கிறீங்க? நாங்களும் ஒண்ணும் அடம் முடியல. நீங்க தான் அடம் பிடிக்கிறீங்க. வருண் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணிருவோம். ஐயோ இதெல்லாம் ரொம்ப ஓவர்ப்பா. இன்னும் மேக்கப் கூட போட விடல நீங்க. அதுக்குள்ள ஓவர்னு சொல்றீங்க. என்ன uncle? இப்பதான் முதல் கோட்டிங்கே போடுறாரு. நான் மேக்கப் ஓவர்னு சொல்லல, மேக்கப் போடுறதே ஓவர்னு சொல்றேன். அப்பா கல்யாண மாப்பிள்ள பண்ணீங்க. க்ரூமிங் பண்ண வேணாமா? ஆமா அங்கிள், நியாயமா உங்களுக்கு மேக்கப் பண்ண ஒரு பியூட்டிஷியனை வர வச்சிருக்கணும். நீங்க சம்மதிக்க மாட்டீங்கன்னு வருண் சொன்னதால இந்த ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். நல்லா இருக்கு. இத்தனை வயசுக்கு அப்புறம் இதெல்லாம் எனக்கு தேவையாப்பா? பார்வதிக்கு கூட இது பிடிக்கவே பிடிக்காது. அப்பா சூப்பரா இருக்கு. அப்படி என்ன வயசாச்சு உங்களுக்கு? இப்ப கூட ஹீரோ மாதிரி இருக்கீங்க. ஆமா ஆமா வருண், கல்யாணத்துக்கு அப்புறமா இதே மேக்கப்போட ஆண்டி கிட்ட நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்த காதல் என்று அர்த்தம். ரொம்ப டூ மச்சா பண்றான் பையன். அப்படி டான்ஸே பண்ணலாம் அங்கிள். சரி போதும் போதும் போதும். அங்கிள் ஒண்ணே ஒண்ணு மிஸ்ஸிங் அங்கிள். வருண் ஓ இன்னும் கொஞ்சம் ஆர்னமெண்ட்ஸ் போட்டுக்கலாமா அத்தை? ஏய், பேசாம இரு. போதும். இது அந்த இதுவே flame ஜாஸ்தியா இருக்கு. உங்க மாமாக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அத்தை இந்த வளையம் அழகா இருக்கு. அத்தை ஒண்ணே ஒண்ணு மட்டும் போட்டு போடுங்க ப்ளீஸ். போடு. எங்க போனாங்க அந்த ஷில்பாவும் வாசுகியும்? இங்க வராம என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வாங்க. வணக்கம்மா. ஆரம்பிச்சிட்டாங்க. வணக்கம்மா. எங்க வாங்க வாங்க வாங்க. வணக்கம். என்ன மாதவன், உங்க மாமனார் மாமியாரோட கல்யாண நாள நல்லா சிறப்பா செஞ்சீங்களா இருக்கு. இனிமே இந்த வீட்டுல உங்களுக்கு தனி மரியாதை தான். என்ன சரியா? போய் உட்காருங்க. வணக்கம் தம்பி.
தூரத்துல இருந்து வர்றவங்க எல்லாம் வந்துட்டாங்க. இந்த ஷில்பாவும் வாசுகியும் இன்னும் இங்க வராம என்னதான் பண்ணுதுங்களோ? ஏம்பா மாதவா, என்னப்பா மாமனார் மாமியார் கல்யாண நாள், முகத்துல ஒரு கலை இல்லையே, இல்ல சிரிச்ச மாதிரி இருப்பா. அப்படிதான்பா, நான் பாத்துட்டு வரேன். போதுமா? பிரைட்டா இருக்கீங்க. நல்லா இருக்கு. நல்ல நேரம் போயிட்டு இருக்கு. பொண்ணு மாப்பிள்ளை சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. போய் கூட்டிட்டு வாமா. அத்தை, சூப்பரா இருக்கீங்க. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. எல்லாம் உன் கைவண்ணம் தான். என்ன கார்த்தி? அக்கா அத்தைய கூட்டிட்டு வர சொன்னாங்க. சரி அத்தை, போலாமா? ஐயோ, அத்தைக்கு வெக்கத்து பாரு. ஏ கார்த்தி, வேண்டாம். உனக்கு என்ன பண்ற பாரு. வாங்க அத்தை. கிண்டல பண்ற. ஏ பூமி, எல்லாத்தையும் பார்த்து பார்த்து ரொம்ப நல்லா பண்ணிருக்க. எங்க கல்யாணம் நடக்கும்போது நீ இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். நல்லாதான் இருந்திருக்கும். ஆனா அப்பவே நான் பிறந்திருந்தா உங்க பையன் எனக்கு எப்படி புருஷனா கிடைச்சிருப்பாரு. ஆமால. இப்ப நீங்க ஹாப்பி தானே அத்தை? எனக்கு அது போதும். உங்க மனசுல வேற ஏதாச்சும் ஆசை இருந்தாலும் சொல்லுங்க, அதையும் நான் நிறைவேற்றிடுவேன். வாங்க அத்தை. வாங்க அத்தை. சபையை வணங்கிட்டு உட்காருங்க. எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருமா. ஓம் அஷ்டலக்ஷ்மியே போற்றி, ஓம் அதிஷ்டலக்ஷ்மியே போற்றி, ஓம் அன்னலக்ஷ்மியே போற்றி, ஓம் அபயலக்ஷ்மியே போற்றி, ஓம் அலங்கார லக்ஷ்மியே போற்றி, ஓம் அஸ்வாரூட லக்ஷ்மியே ஷில்பா எங்கேயும் காணோம். ஓம் அஷ்டபுஜ லக்ஷ்மியே போற்றி, ஓம் அமிர்த லக்ஷ்மியே போற்றி. வாங்கப்பா. நம்ம வீடு மாதிரியே தெரியலையே வருண். டெக்கரேஷன்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. பூமிகா அருமையா ஏற்பாடு பண்ணிருக்கா. அப்பா, பூமிகாவுக்குள்ள இன்னும் ஏகப்பட்ட திறமைகள் இருக்குப்பா. ஏற்பாடுலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வருண். என்ன மாதிரியே பார்வதிக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்க மனசும் அம்மா மனசும் வேற வேறையாப்பா. ஒண்ணுதான், அம்மாவுக்கும் பிடிச்சிருக்கும். சரி, நீங்க வாங்கப்பா. வரேன். வாங்க. சபையை வணங்கிட்டு உட்காருங்க. வணக்கம். வணக்கம் சுமந்தி. ஓம் ஐஸ்வர்ய லக்ஷ்மியே போற்றி, ஓம் ஓங்கார லக்ஷ்மி. அத்தையும் மாமாவும் கூட மணமேடைக்கு வந்துட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் எங்க போனாங்கன்னு தெரியலையே. ஓம் கற்பக லக்ஷ்மியே போற்றி, ஓம் கனகாபிஷேக லக்ஷ்மியே போற்றி, ஓம் கன்யா லக்ஷ்மியே போற்றி, ஓம் காருண்ய லக்ஷ்மியே போற்றி, ஓம் கிருபா லக்ஷ்மியே போற்றி, எங்கடி ஷில்பா? கீர்த்தி லக்ஷ்மியே போற்றி, கால் பண்ணி. சரி, அவளுக்கு கால் பண்ணு. லக்ஷ்மியே போற்றி, ஓம் கோலாபுரி லக்ஷ்மியே போற்றி. டைம் ஆயிடுச்சுமா, எந்திரிங்க. ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிருச்சு. அம்மா அம்மா கால் போல உன் போன்ல இருந்து ட்ரை பண்ணி பாரு. டே நில்லுங்க, ரெண்டு பேரும் நில்லுங்க. அம்மாவும் ஷில்பா ஆண்டியும் எங்க? உங்களுக்கு தெரியாதப்பா விஷயம், வாங்க காட்டுறேன். ஐயோ, என்னாச்சு? ஓம் சர்வ லக்ஷ்மியே போற்றி, ஓம் சம்பத். பாருங்கப்பா, எழுப்பி எழுப்பி பாக்குறேன், எந்திரிக்கவே மாட்டாங்க. ஐயோ, வாசுகி வாசுகி வாசுகி, என்ன இங்க தூங்கிட்டு இருக்கீங்க? அங்க ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. வாசுகி 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 வாசுகி, ஷில்பா, வாசுகி, ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இப்படி தூங்குறீங்களே, என்னடா ஆச்சு? தெரியலப்பா, இப்படிதான் தட்டி தட்டி பார்த்து எந்திரிக்கவே இல்ல. ஐயோ, வாசுகி வாசுகி, அடியே
வாசுகி ஏய் வாசுகி இங்க பாரு எந்திரி நீங்க இங்க இருங்கடா ஓம் சந்தான லக்ஷ்மியே போற்றி, ஓம் சாந்த லக்ஷ்மியே போற்றி, ஓம் சாகரோத்பவ லக்ஷ்மியே போற்றி, ஓம் சித்த லக்ஷ்மியே போற்றி, ஓம் சிவானந்த லக்ஷ்மியே போற்றி, ஓம் சுபலக்ஷ்மியே போற்றி. அம்மா 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 எந்திரிங்கம்மா எந்திரிங்கம்மா அம்மா டேய் தள்ளுங்க 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 வாசுகி வாசுகி எந்திரிமா வாசுகி வாசுகி ஐயோ அங்க கல்யாணமே முடிஞ்சிட போல் இருக்கு நீங்க இப்படி தூங்குறீங்க எந்திரிங்கடி என்னடா தண்ணி தெளிச்சு எந்திரிக்க மாட்டாங்க நான் இப்ப என்ன பண்ணுவேன் என்னாச்சு இவங்களுக்கு பயங்கரமா திட்டம்லாம் போட்டு இப்படி தூங்கிட்டு இருக்காங்க ஐயோ ஐயோ அங்க என்ன நடக்குதுன்னு தெரியலையே இவளுங்களை போய் நம்பினே வாங்கடா அங்க போய் பார்க்கலாம் போங்க 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 தம்பதி 2 பேரும் மாலையை மாத்திக்கிங்க. இந்த மாத்திக்கிங்க. சௌபாகிய லட்சுமியே போற்றி, ஓம் ஸ்திதித லட்சுமியே போற்றி, ஓம் சௌந்தர்ய லட்சுமியே போற்றி, ஓம் ஸ்வர்க லட்சுமியே போற்றி, ஓம் சைன்ய லட்சுமியே போற்றி, ஓம் ஜெயலட்சுமியே போற்றி, ஓம் ஜெகலட்சுமியே போற்றி, ஓம் தனலட்சுமியே போற்றி, ஓம் தானியலட்சுமியே போற்றி. ஏங்க யார தேடுறீங்க? வாசுகிங்க ஆளே காணோம். காலையில இருந்து கண்ணில் படல. ஆமா ஓம் உன் அம்மா எங்க? அம்மாவும் ஷில்பா ஆண்டி ரூம்ல நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஓம் நாகலட்சுமியே போற்றி, ஓம் நித்யலட்சுமியே போற்றி, என்ன சொல்றா? சரி விடுங்க அத்தை. பங்கஜலட்சுமியே போற்றி, நாங்களும் அப்பாவும் அவங்களை எழுப்பி எழுப்பி பார்த்துட்டோம். ஆனாலும் அவங்க எந்திரிக்கவே இல்ல பாரு. பிரசன்னலட்சுமியே போற்றி, பாத்தியா பார்வதி, பிரகாசலட்சுமியே போற்றி, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம 2 பேரும் இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பொறுப்பு இல்லாத 2 பேரும் சேர்ந்துதான் இந்த இவெண்ட்டை பெருசா நடத்தணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பூமிதான் எல்லாத்தையும் சிறப்பா நடத்திக்கிட்டு இருக்கால, அப்புறம் என்ன? ஓம் மோட்சலட்சுமியே போற்றி, ஓம் மோகனலட்சுமியே போற்றி. பொண்ணுக்கு தாய் வீட்டு சிறை கொண்டு வர சொல்லுங்க. சாமி அப்படியெல்லாம் ஒரு சீரும் இல்ல. நீங்க நடக்க வேண்டிய பூஜை பாருங்க. சமந்தி ஏன் சீர் இல்ல? எல்லா சீரும் இருக்குது சம்பந்தி, நாங்கெல்லாம் இருக்கோம்ல, அப்புறம் என்ன? என்னன்னா சம்பந்தி அம்மா என் கூட பிறக்காத சகோதரி, இவங்களுக்கு தாய் வீட்டு சார்பா நான் சீர் கொண்டு வந்திருக்கேன். அண்ணா போய் எடுத்துட்டு வா போ சீர. சரிங்க. கொண்டு போ. கண்ணுங்களா நீங்க வைங்க. நீங்க போயிட்டு ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. தீபிகா மேல போக்கண்ண. சரிங்கப்பா. அண்ணி, நான் சம்மந்தியா இருந்தாலும் உறவு முறையில நான் உங்களுக்கு நாத்தனார் மாதிரி தான். நாங்க கொண்டு வந்த இந்த சீர்ல ஏதாவது ஒரு குறை இருந்தா உரிமையோடு கேளுங்க. இந்த ஃபங்க்ஷன்ல
எந்த குறையும் வந்துடக்கூடாதுன்னு உங்க பொண்ணு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிருக்கா. இப்படி ஒரு பொக்கிஷத்தை எனக்கு மருமகளா கொடுத்திருக்கீங்க. இதுக்கு மேல நான் உங்ககிட்ட என்ன பெருசா கேட்டுட போறேன்? ஓம் ஞானலட்சுமியே போற்றுவோம், ஹம்சவாகினியே போற்றுவோம், ஹிருதயலட்சுமியே போற்றுவோம், இரண்யலட்சுமியே போற்றுவோம், ஸ்ரீலட்சுமியே போற்றுவோம், ஸ்ரீசக்கரலட்சுமியே போற்றுவோம், ஸ்ரீசுத்தலட்சுமியே போற்றுவோம், ஸ்ரீ மகாலட்சுமியே போற்றுவோம், ஓம் லட்சுமியே போற்றுவோம். ஹாய் Hi viewers. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரோஜா அன்பேவா தொடர்களை தொடர்ந்து சன் டிவில பாருங்க. போட்டியில கலந்துக்கிட்டு தொடர பத்தின உங்க விமர்சனங்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. சிறந்த விமர்சனத்துக்கு பரிசு உண்டு. Keep watching. ரோஜா சீரியலுக்கான உங்களது விமர்சனங்களை இரவு 9:35 மணிக்குள்ளும், அன்பேவா சீரியலுக்கான விமர்சனங்களை 10:05 மணிக்குள்ளும் நார்மல் டெக்ஸ்ட் மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ 7305340779 என்ற எண்ணிற்கு உங்களின் பெயர் மற்றும் முகவரியோடு அனுப்புங்க. டிசம்பர் 31 வரை நடைபெறும் இந்த போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படும் நேயர்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள் காத்திருக்கிறது. விதிமுறைகள் பொருந்தும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.